நன்றியுரை தேவையில்லை. அதை ஆர் விவேகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. அதில் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருக்கு அப்படியே. ராசி அழகப்பன் அண்ணன் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவரோட மனசாட்சி. இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லிட்டாரு. தமிழ்நாடு சூரியன் பவர் அப்படி, சூரியன் பவர் அப்படி. ஏன்னா கமலஹாசன் மனசாட்சி அப்படி தான் பேச முடியும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உதயகுமார் அவர்கள்லாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றியடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றியடைய வேண்டும், அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவார். இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்னைக்கு நம்ம பையனை வாழ்த்துறதுக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள். அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் வந்து அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர் பேசுனது மழலை. ஓகே, மழலை. இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்குக்கும் வந்திருக்கிறாரு. அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க. ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா அவர் வந்து அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறாரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை, மக்கள் நம்மளை பற்றி பேசணும். ஆனால் ஸ்ரீஹரி அவர்கள் அவர் பேசுகிறாரு இல்லையோ, மக்கள் அவரை பற்றி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி அந்த படம் தரும். 80ல் சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமாம், அவரோட முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டிய கரையாக நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளோ கட்சி, எவ்வளோ துணிச்சல், எவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏஎல் ராஜாவுக்கு இருக்கு. நான் சரி இங்கே வந்து ஊனம் வருஷம் ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ, எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன்தான் ஊனமான மனிதன். மனசில் நல்ல மனசு உள்ளவன் எந்த கால் இருக்கோ கையில் இருக்கோ இருக்கோ, நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன். இவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ராஜோட துணிச்சலை நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ராசியால் சொன்னார், திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்குது, அதனால் இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்குது. திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையனெல்லாம் ஹீரோ ஆக்கிக்க மாட்டார். ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம், அது நம்பிக்கை சித்தாந்தம், அது சமூக தர்மம், அது சமூக நீதி. இதுக்கும் மற்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. வாழ்த்துக்கள். ஆர் விஜயகுமார் அவர்கள் வந்து கரெக்டாக ஏஎல் ராஜா பாராட்டினார்.
படங்களில் வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும். நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும். நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும். நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன். சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்துப்பட்டு ஒரு பாட்டு கிட்டு வச்சு படம் ஹிட்டான போதும், வசூல் வந்தால் போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞன்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். அது ஒரு வரி மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனால் ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க. ஜாதி ஒழிக்கிறதுக்கு, இந்து மதி அழிக்கிறதுக்கு. ஜாதியில் படத்துக்கு ரொம்ப தான். இன்னொரு படத்தில் பெரியாரெலாம் கட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை கட்டினார், எம்ஜிஆரை கட்டினார். ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அவர்கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனால் இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்திகன் ஆக்கிட்டான். அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர், அவ்வளோதான். பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர், கடவுளை கும்புற முட்டான்னு சொல்கிறவர், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க. பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம்னு சொன்னவர், ஜாதியை டோட்டலாக அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே ஒரு கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்போ பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்கள் ஜாதி வளர்த்துட்டீங்க. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம்,